வணக்கம் geeks, welcome to Tech Voice தமிழ் by ஃபோனர்னா தமிழ். வெல்கம் பேக். ஆமா சரி, அவங்க எல்லாரும் வெல்கம் ஆயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாச்சுன்னு ஒரு நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜியோ 25% வரைக்கும் ஹைக் பண்ணிருக்காங்க. இது நச்சு நியூஸ் கிடையாதுடா, எல்லாரும் வருத்தப்படுற நியூஸ். இது எனக்கு வரும்னே முன்னாடியே தெரியும். ஏன்னா அனந்த் அம்பானி அவன் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி 3-4 வாட்டி ப்ரீ ரிசப்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இது செலிப்ரேஷன் நம்மட்ட இருந்து தூக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்விடேஷனே எங்களுக்கு கொடுக்கல, ஆனா எங்கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க. 2021க்கு அப்புறம் இப்பதான் வந்து பிரைஸ் ஹைக் பண்ணிருக்கோம். நீ ஏன் பே பண்ண போற தெரியுமா விக்கி? ஆமா 21 அப்போதான் முன்னாடி அவன் பையன் பொண்ணு கல்யாணம் நடந்தது. ஆமா இப்போ அவன் பையன் கல்யாணம் நடக்குது. நீ ஏன் பே பண்ண போறேன்னு தெரியும்ல. ஏன் கால் பே அந்த தெருவழியா தானே சுத்தி நின்னான், மறந்துட்டியா? தாராவியா ஞாபகம் இருக்கா? போயிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தானே, இந்த பணம் தெரியுதா, நல்லா இருக்கா, 1 லட்சம் ரூபாய். இப்போ ஸ்டார்டிங் பிளானே 189 rupees வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது வந்து இந்த பிளான் தான். 21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம், இந்த பிளான் தான் 239 இருந்தது 299 வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க இந்த பிளான்லாம் தூக்கிட்டாங்க பார்த்தியா? இயர்லி பிளான் ஒன்று வந்துச்சு. ஐயோ, 1500 ரூபாய்க்கு வந்து 24 முன்னே உங்க இதுல இயர்லி பிளான் ஒன்னு உருப்படியா இல்லாத மாதிரி தான் வாட்ஸ் இருந்தது. இல்ல இந்த மாதிரி ஏர்டெல் மாதிரி இது ஜியோலயே இருந்துச்சு. ஆனா 335 டேஸ் நோ தான்டா. இல்ல 365 கிடையாது, பழைய டைம் விலை கம்மி ஏர்டெலோட. அது எவ்வளவு 150 ரூபாய் கம்மி. அப்புறமா தான் பார்த்தா டேஸ்ல கம்மியா இருந்தது. அந்த பிளானே இப்ப இல்ல. இப்ப பாருங்க, ஆனுவல் பிளான் போயிட்டு 24 GB இது வரைக்கும் 1559 இருக்கா, இது வந்து 1899 ஆயிடுச்சு. இந்த பிளான் இருக்கு இன்னும். வெரி பேடுங்க. உங்களுக்கு 3000 ரூபாய் பிளான் வந்து 3600 ரூபாய் ஆயிடுச்சு இப்போ. வெரி பேடுங்க, வெரி வெரி பேட். போஸ்ட் பெய்டும் அதே மாதிரி அந்த 2 பிளான் விலையும் ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ போஸ்ட் பெய்ட் போனோம்னா மினிமம் வந்து 349 rupees அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து பிரைஸ் ஏற்றிருக்கோம். சரி 2G தருவாங்களாமா? ஆனால் மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். இல்லை 2G தருவாங்களான்னு கேட்டேன்டா. ஏர்டெல் தானே இப்போ மோஸ்ட் அஃபோர்டபுள் இல்லையே. ஸ்டார்டிங் வந்து 189 இருக்குல்ல, ஏர்டெல் வந்து 199 ஸ்டார்டிங். அவங்களும் வந்து வேலை ஏற்றிருக்காங்க. ஆனா அவங்களையாவது எப்படி தெரியுமாடா, கொஞ்சம் டொக்கு ரிமோட் ஏரியாக்கோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா டிரான்சிட் ஆகிற டைம்ல, அந்த டைம்ல எல்லாம் 2Gக்காவது கன்வெர்ட் ஆகி நம்மள உயிரோடையாவது மெயின்டைன் பண்ணும். இதுல அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஏர்டெலோட ஸ்டார்டிங் வந்து 200 rupees ஸ்டார்டிங் பிளானு. இதுலேயும் அந்த இந்த பிளான் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற பிளான் தான் 1799 பிளான். இப்போ வந்து 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுவோம்னா, முன்ன 1799 போட்டுருவாங்க. போட்டுட்டு 301 ரூபாய்க்கு 50 GB டேட்டா ஒன்று உண்டு. அது போட்டால் என்ன ஆயிடும்னா, 1799க்கு 24 GB கொடுத்துருப்பானா, அது கூட ஆட் ஆயிடும் 74 GB. அந்த 1 year இருக்கு அப்படியே இருக்கும். இதுல என்னன்னா 1 year முடியறதுக்கு முன்னாடி திரும்பியும் நம்ம 1799 போட்டோம்னா இதுல என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ 3600 SMS கொடுப்போம். அது பிளஸ் டேட்டா சப்போஸ் நீ வந்து ஒரு 50 GB மிச்சம் வச்சிருக்கனா கூட கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட்னா, கேரி ஆன் ஆகுமா? இப்போ ஆல்ரெடி இப்போ 3ஆம் தேதியிலேருந்து இது ரீசார்ஜ் இது ப்ரைஸ் ஹைக் ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ரா 2 வருஷத்துக்கு இன்னும் 2 பேக் போட்டோம் அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது தெரியல. ஜியோவில் யாரோ கேட்டு வந்து கஸ்டமர் கேர்ட்ட கேட்டேன், கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஜியோல ஆகும், ஏன்னா நானே அதை பண்ணியிருக்கேன். நான் ஜியோ ஏர்டெல்ல நான் போன வாட்டி ஏர்டெல்ல பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசி நேரத்தில் முடியறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்ணிருப்பேன். முடியறதுக்கு ஒரு 4 மாசம். நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி பண்ணேன். ஜியோல இருக்காது, பிளஸ் மாதிரி போட்டு அப்படியே ஆட் ஆயிடும். இது கரண்ட் பிளான் எக்ஸ்பயர் ஆனதானே அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லி வரும். ஏர்டெல் எனக்கு புது அடிச்சு விட்டாங்க. நான் அப்புறம் கேட்டேன், என்னங்க இது இப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்க செக் பண்ணிருக்கணும், இல்லாட்டி எங்க கிட்ட கேட்டிருக்கணும். எங்கடா எங்கேயுமே போடலையாடா, ஒரு ஸ்டார் போட்டு வெறும்னே வந்து நீங்க டேட்டா ரிலேட்டடா தானே போட்டுருந்தீங்க அப்படின்னு இருந்தது. இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டா கேரி ஃபார்வர்ட் ஆகாது. எப்படி ஆயிடும் தெரியுமா, டேட்டாலாம் மேபி கேரி ஃபார்வர்ட் ஆகும், வேலிடிட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அதுதான் நமக்கு ப்ராப்ளம். அதை நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். இல்லாட்டி நான் ஒரு தடவை வாங்கின மொக்க மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக போகும். ஸோ அதே மாதிரி இவங்க போஸ்ட் பெய்ட் பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டார்டிங் போஸ்ட் பெய்ட் பிளான் வந்து இப்போ 449 rupees. அவங்களோட ஃபேமிலி பிளான் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா. ஃபேமிலி கனெக்ஷன், ஃபேமிலி பிளானிங் இல்லைடா, ஃபேமிலி பிளான். அதான் ஃபேமிலி பிளான் தான் பண்றாங்களா? ஆனால் ஜியோவில் சீப்பா பண்ணிடுறாங்க. பரவாயில்லையா? 2 அப்ளிகேஷன்ஸ் ஏதோ லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவும் VPN ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ அரிசி கொடுத்திருந்தாங்க, இப்போ டேட்டாவும் VPN கொடுத்து அனுப்புவாங்க. VPN வச்சு அதுதான் கேள்விங்க. நீங்க அதுக்கப்புறமா கொடுத்து என்ன பண்ண போறான்? டேட்டாவே கொடுத்து என்ன பண்ணாத அப்புறம் பைத்தியக்கார மூளை இல்லாத ஒன்று அந்த மாதிரி.
ஜியோ சேஃப் அப்படின்ட்டு ஏதோ குவாண்டம் செக்யூர் கம்யூனிகேஷன் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்களாமே. அது வந்து ஆக்சுவலா பர் மந்த் வந்து 200 ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரீ. ஏய் பவர்ட் டிரான்ஸ்லேட்லாம் இருக்கு. ஜியோ டிரான்ஸ்லேட் ஏஐ பவர்ட் மல்டிலிங்குவல் கம்யூனிகேஷன் ஆப். வாய்ஸ் கால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆமா லிங்குசாமி படம் மாதிரி எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆயிடும். டெக்ஸ்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படினு போட்டுருக்கு. ஒண்ணுடா கூகுளுக்கு போட்டியா. கூகுளுக்கு போட்டில எடுக்கிறதுக்கு இருக்கட்டும். என்ன இது சைலண்டா ஒரு 298 ரூபாய்க்கு ஒரு பிளானை நைஸா உள்ள லவுட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருஷம் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபார் இயர். நீங்க வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லனா இது பண்ணிடலாம். அது என்ன ஆகும்னு சொல்றேன். இந்த இயர் முடிஞ்சிரும். அடுத்த வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா 2000ங்கற டாரிஃப் ஏதாவது இருந்ததுன்னா 2300 மாத்திட்டு இதை நீங்க போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பிளான்லாம் உள்ள சேர்ந்தே வந்துருங்க. ஒரு 300 ரூபாய் தான் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண போறீங்க. மாசம் இல்ல வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இதையும் சேர்த்து உள்ள தள்ளி விட்டுருவாங்க. எல்லாரும் வச்சிருக்கிறது பட்டன் போனா இருக்கும். நான் எங்க இருந்து டிரான்ஸ்லேட் பண்றது? ஆனா இந்த ஜியோ பிளான்லாம் இருக்குல்ல, ஜியோ ஃபோன் பிளான் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலையாமே. இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் பண்ணாலும் பண்ணல. திடீர்னு 3ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்கள் மறந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதையுமா மறந்துட்டீங்க? 1500 ரூபா ஃபோன் 1500 ரூபா, அதில் போடுற பிளான் 2500 ரூபாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்தது விவோ T3 லைட் 10,500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,500 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னா HD + ஸ்க்ரீன் கிடைக்கும் 90 Hz, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, டிமென்சிட்டி 6300. ஐயோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. 50 MP கேமரா கிடைக்கும், 6 GB RAM + 6 GB RAM கிடைக்கும், IP64 ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அது தவிர வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கிடைக்கும். இதுல என்னமோ நிறைய 5G பேண்ட்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. நல்ல பாரு ஜாலி 5G பேண்ட் இருக்கு. நெட்வொர்க் வருமா அது தெரியாது. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சோ பேங்க் ஆஃபர் போக உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் கிடைக்குங்க. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் எனக்கு HD டிஸ்ப்ளே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாலும் G34 மாதிரியான ஃபோன் இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்கன்னா G42ன்னு ஒரு பழைய பாட்டி ஒன்று சுத்திட்டு இருக்காங்க நோக்கியால. அது பார்த்தா 4 GB RAM மாடல் வேற ஒன்று சுத்திட்டு இருக்கு 8000 ரூபாய்க்கு. அது 480+ வேற ஸ்னாப் டிராகன். ஆமா அத பேசாம கால்ஸ்க்கு அத வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த நம்ம ஒரு கமெண்ட்ஸ்ல கூட சொன்னாங்க ஆட்டோகாரன்லாம் யாராவது இருந்தாங்கன்னா ரிஸ்க் எடுக்காம 8000 ரூபாய் ஃபோன் 5G கவரேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்க ஃபோன் மவுண்ட்ல மாட்டி யூஸ் பண்ணுங்க. 40,000 ரூபாய்க்கு ஃபோன் கேட்டாங்கடா. ஃபோன் மவுண்ட்ல மாட்டுறதுக்கு 40,000 ரூபாய் ஃபோனை சொல்லிட்டு OS பொழந்துக்குச்சு, அப்புறம் ஃபோன் சைடு ஃப்ரேம்லாம் பொழந்துக்குச்சுன்னு வந்ததுன்னா என்ன பண்றது? கரெக்ட் தான். அவருக்காகவே லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்ல. அடுத்தது கேமிங்காக கேமிங் லீஜன் கோ ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் வாட்ஸ் நம்ம 70,000 75,000 இன்னும் இவ்வளவு விட்டுட்டு இருக்கான். 90,000 ஜாலி தான் போட்டி தான். அந்த MSI கிளா இருக்குல்ல, அதுக்கு போட்டியா? அது வந்து 87 ஏதோ 87 86 அதுக்கு காம்படிஷன் விக்குமா? இந்த ROG அலைக்கு இல்ல காம்படிஷன். ஏன்னா இதுல வந்து குவாட் HD + ஸ்கிரீன் இருக்கு, 16 GB RAM, 512 GB ஸ்டோரேஜ் இருக்கு. அதோட மைக்ரோ SD எக்ஸ்பேன்ஷன்ல வந்து 2 TB எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த கூலிங் மெக்கானிசம்லாம் வேற லெவல்ல இருக்கும். 25 dB தான் வந்து ஃபேன் நாய்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. 25 வாட் TGP கஸ்டம் மோட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. சரி இந்த சைஸ்ல இருக்கிற இந்த கண்ட்ரோலர் இப்போ நம்ம ROG அலையே எடுத்துக்கியேன், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகல. எனக்கு இவ்வளோ வைடாக இருந்தது, இவ்வளோ நேரவா இல்லையே, இவ்வளோ வைடாக இருந்தது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுக்கு கேட்குறேன்னா பழைய PSP ஞாபகம் இருக்கா? அதோட சைஸு இல்லாட்டி இப்போ இந்த ஃபோனு இதோட சைஸில் நம்ம விளையாண்டு பழைய ஃபோன் சைஸே பெருசு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இதோட சைஸ் 8 இன்ச் வந்துச்சு. இல்லை டிஸ்பிளே தாண்டி வேற கண்ட்ரோலர் வேற இருக்குமா சைடில், அதெல்லாம் வேற பெருசா ஒரு பெரிய ஏரியாடா. அது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்குறேன். வேற எதுவும் இல்லை. அது வேற எப்படி வந்து சூடாகும், இருந்தாலும் கூலிங் மெக்கானிசம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த கம்ஃபோர்ட் ஆஸ்பெக்ட்ல கேக்குறேன். இருக்கும் RGB லைட்டிங் வேற இருக்கு. லைட்லாம் ஓடு. ஆமா எங்களை பார்த்தா என்னது எங்களை பார்த்தா அதெல்லாம் காப்பி RGB னாவே. ஆமா நாங்க ஒயிட் கலர் RGB. நீங்கலாம் RGB வருமான்னு கேட்டாங்க அந்த Q&A ல. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படிட்டாங்க. அது ஐயையே வந்துச்சு. ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கி தான் மட்டும் என்ன வாழுது. இப்போலாம் கூட டிஸ்ப்ளே கிளாஸா இருக்கு. அப்டேட் வந்ததுன்னா நீலமா மாறிடுதான். மெர்சிடஸ் பென்ஸ், BMW, Audi அந்த கிளாஸ் மெயின்டைன் பண்ணுது. நதிங் ஃபோன். இது என்ன பண்றா? நதிங்கா இல்ல இது ஓப்போ. இதோ இங்க இருக்கே நதிங். அது எப்ப சும்மா தான கிடக்கு. அதனால தான் கேக்குறேன். ஒண்ணு OnePlus 12 வச்சிருக்க, இல்லனா ஓப்போ வச்சிருக்க. இதுல தான் ரெண்டு சிம் வச்சிருக்கேன். அப்ப இதுல இது சும்மா அங்க பாருங்க ஏர்ப்ளேன் மோட். ஆமா ஷோ ஆஃப் பண்ண வக்கல்லன்ற பேரு. ஓகே புரிஞ்சு. இல்ல புரிஞ்சு. அத இல்லதான் புரிஞ்சு. சோ இது வந்து கண்ணு போட்றோம். அதனால யாருக்கு Lenovo வெப்சைட் Flipkartல இருந்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன்ல வந்து ஜூலை 1ஆம் தேதில சேல் போகுது. ஓகே. அடுத்து Honeywell இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இறங்கிட்டாங்க. சுனோ தேனட டுனியோ அப்படின்ட்டு 3 ஸ்பீக்கர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
இவங்க ஆக்சுவலா இந்த ஹோம் செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கார்பரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுவும் அந்த ஸ்பைக் பஸ்ட், இந்த பிளக் இதெல்லாம் பண்றாங்க. மேட் இன் இந்தியா தானே, அந்த ஸ்டாண்டர்ட் தானே. ஸ்பீக்கர்லயும் வந்துட்டாங்க. மேட் இன் இந்தியா தானே. சைனா அப்படியே சும்மா அடிச்சு விட வேண்டியது. இல்லடா இவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே பண்ணுவாங்கடா, அதனால கேட்டேன்டா. இது சைனால சைனான்னு போட்டுருக்கா? இல்ல நான் சொல்றேன். ரேட்டிங்ஸ் இருக்கு. பாத்தியா, ஃபர்ஸ்ட் நம்புடா, யாராவது பண்ணுவாங்க நம்பு. எடுத்ததுமே சைனா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்களாம் இவங்க இந்த ஸ்பீக்கர். 2 இயர்ஸ் வாரண்டியா? சைனா தான் 2 இயர்ஸ் வாரண்டி. சைனால கொடுக்க முடியாது. இங்க தான் அனுப்பி திரும்ப இங்க வாங்குறதுக்குள்ள வாழ்க்கை வெறுத்து போயிடும். IPX6 ரேட்டிங்ஸ் இருக்கு. இதுல வந்து X6 ரேட்டிங்ஸ் இருக்கு. இன்னொன்னுல வந்து IPX4 ரேட்டிங்ஸ் இருக்கு. சோ எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டியா? பரவாயில்லை. சம அவுட்புட். சோ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1299, இது வந்து 2799 வந்து ஆல்ரெடி சேல். கிளாஸ் 1299 ஒன்னு 15 வாட் அது. ஆமா. ஓகே, சூப்பர் வாட்ஸ். அடுத்து Honor 200 Pro வந்து BIS சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாடல் சர்டிஃபை ஆயிருக்குன்னா ஒரே மாடல் தான் லான்ச் ஆகுது போல் இருக்கு. அந்த குளோபல் லான்ச் ஆனது 12GB 512GB. ஸோ இதோட பிரைஸ் என்ன இருக்கும்? 50,000. 50,000 60,000. சரி, என் கேள்வி என்னன்னா, ஏன் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ இதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. சார்ஜர் கொடுக்காத கம்பெனி அப்படி புறக்கணிப்போம் அப்படின்னு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு. சரி, இல்ல மேஜிக் ஏன் ரிலீஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேஜிக் விற்காது, விலை அதிகம். இது மட்டும் வித்துருமா? அதான் கேள்வி. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஏதோ டியூவல் ஃப்ரண்ட் கேம் இருக்கு, அது இருக்குன்ட்டு ஆஃபர்ல ஒருவேளை விக்கலாம்ல 30,000க்கு வந்ததும். இப்போ விற்காது. பிக் பில்லியன் இந்த அமேசான் தீபாவளி சேல் இருக்குல்ல, அப்போ வித்துருவாங்க. அப்போ இந்த போன தடவை பாத்தியா நீ இந்த Honor 90 அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு வந்தது. இல்ல 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு, 35,000க்கு அது லான்ச் ஆச்சு. அப்புறம் 20,000க்கு விக்கும்போது எல்லாரும் வாங்குனாங்க. சோ இது வந்து 55,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி 40,000. அப்ப கூட ஒருத்தனும் வாங்க மாட்டான். சரி, இதெல்லாம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து வாங்குவாங்க. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய். ஆமாங்க. இல்ல 20,000 ரூபாய்க்கு கன்னு மாதிரி போன் 2A இருக்கு. 15க்கு CMF 1 வருது. இதெல்லாம் மிஞ்சி இது வாங்கிடுவாங்களா? வாங்கிடுவாங்க. வாங்க மாட்டாங்க. வாங்குவாங்க. ஏண்டா அதுல இருக்கிற செட்டப் என்ன? நீ வெத்து பைய என்ன செட்டப்? 50 MP கேமரா, 12 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலிஃபோட்டோ, ஃப்ரண்ட்ல வந்து 50 MP + 3D டெப்த் கேமரா. என்ன வேலைக்கு ஆகுது. அடுத்த நியூஸ் போங்க. தெரியும், பயம் வேதநாயகன்னா பயம், வேற எதுவும் இல்ல. ஆமா, அது தவிர Honor சாய்ஸோட இயர்பட்ஸும் வந்து வருதான். XYE அப்படின்ட்டு ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இதுல வந்து ANC, LDAC இதெல்லாம் இருக்கு. அதுவும் ரிலையன்ஸ்ல வரும் நாங்க சொல்றோம். அப்ப 750 ரூபாய்க்கு வந்ததுன்னா சொல்றேன். மொத்தம் உங்க ப்ராடக்ட் எதுவும் வரும்போது வாங்கக்கூடாது. வந்து ஒரு வருஷம் கழிச்சு கிளியரன்ஸ் பிக்சல் வரதான். பிக்சலோட இது பிக்சல் வந்து என்ன நம்பர் சீரிஸ் இறங்கி வர மாட்டேங்குது. அந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் வந்ததெல்லாம் A தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 7 ப்ரோலாம் யோசிச்சு பாரு, என்னைக்கு இறங்கிச்சு பிரைஸ்? இன்னும் இறங்கலையா? 7 மட்டும் தான் இறங்கிச்சு. ப்ரோ இறங்கவே இறங்காது. எப்பயுமே மிஞ்சி போனா 10,000 ரூபாய் குறையும். அதுக்கு மேலே குறையவே குறையாது. அப்படியே காணாம போனாலும் போகுமே தவிர குறையாது. ஆனா நம்பர் சீரிஸ் மட்டும் வேணா இறங்கலாம். OnePlus நியூஸ் வந்துருச்சு. OnePlus S3 Pro போடு, LTP டிஸ்ப்ளே, 8 Gen 3, up to 24GB RAM, 6100 mAh பேட்டரி இதெல்லாம் வச்சு இந்தியாவில் வந்து OnePlus 12 ஓட விலை கம்மியா இருக்கு சைனால. ஸோ இங்கே 40,000 அப்படின்னா அங்கே வந்து 35,000 36,000க்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ GB? OnePlus 12 அங்கே லான்ச் ஆகலையா? அப்போ அங்கே இருக்கு. அங்கே வந்து அங்கே OnePlus 12 எவ்வளோன்னா 30,000க்கு கீழே தான் இருக்கும். இங்கே வந்து இதுவே 36,700 ரூபாய்க்கு வந்து 12GB 256GB ஸ்டார்டிங்கு. இதோட ஹை அண்ட் மாடல் 24GB 1TB. இதுவே வந்து 50,000 ரூபாய் தான், 50,500. இல்லை செராமிக் மாடல் வேற ஒன்று இருக்கு. செராமிக்கோட வெயிட் பார்த்தியாங்க 225 grams. ஆமா, செராமிக் ஹெவியா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த Xiaomi 13 Pro. சோ பேட்டரி இதுல பெருசுனால 6100 mAh பேட்டரி. ஓடு, அது வேற ஒரு ரீசன். ரைட், அதுவும் வெயிட் இன்கிரீஸ் பண்ணும். கேமரா வந்து எந்த சேஞ்சுமே இல்ல, அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 50 MP 8 MP அல்ட்ரா வைட் 2GB 1TB. ஆமாடா, அங்க இதெல்லாம் எப்பயும் வந்துருச்சுடா. ரியல்மிலயும் இருக்கு எல்லாமே, அந்த ஊர்ல இருக்கு எல்லாமே. மொத்தம் 3 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து லெதர், ஒன்னு வந்து கிளாஸ், ஒன்னு வந்து செராமிக். அந்த ஒயிட் கலர் செராமிக், இந்த பச்சை கலர் வந்து வீகன் லெதர், இந்த இது வந்து கிளாஸ், இந்த சில்வர் கலர். ஓகே. ஸோ மொத்தம் 3 மாடல். கேமரா தான் தண்டம், மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சைனால நிறைய ரிவ்யூஸ் போட்டுருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, எல்லாமே ஓகே. மெயின் கேமரா 50 MP IMX 890 ஓகே. அந்த 8 MP அல்ட்ரா வைட் ஒரு தண்டம், 2 MP மேக்ரோ ஒரு தண்டம், ஃப்ரண்ட் கேமரா அதே 16 MP ஒரு தண்டம். இந்த உருப்படா சென்சாரும் சேர்ந்து எங்க போய் உருப்பட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன வேணா சூரியவம்சம் டெம்ப்ளேட் எடுத்து போட்டுருவாங்க. இதே இப்போ வருவாங்க பாரு, OnePlus ஓப்போ OnePlus வந்துட்டாங்களா, அடுத்து ஓப்போவில் 6100 mAh பேட்டரி வச்சு ஏதாவது ஃபோன் வரும். அடுத்து ரியல்மியில் வரும். எல்லா BBKலையும் வந்து RDC 5 தான் ஓப்போலாம் வரப்போகுது. K15 வரும். K50 தான்.
அடுத்தது அதே இவெண்ட்ல வந்து OnePlus Pad Pro இது வந்து 12.1 3K 144 Hz Dolby Vision 8 Gen 3 up to 16GB RAM வரைக்கும் இருக்கு. செம்மையா இருக்கு. LCD ஸ்கிரீன் தான் இருக்கு, Dolby Vision இருக்கு. இது கண்டிப்பா இந்தியாக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா சூப்பர். OnePlus Pad 3 ன்னு வருமா? ஆமா OnePlus Pad 3 வரும். ஆமா மாஸ் பண்றாங்க. ஆனா 8 Gen 3ங்கிறது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. சோ அதனால கேமிங்கும் சூப்பரா இருக்கு அப்படினு சைனால நிறைய பேர் ரிவ்யூஸ்ல வந்து போட்டுருக்காங்க. கான்ஸ்டன்ட்டா இருக்கு. Genshin Impact பெரிய ஸ்கிரீன்ல விளையாடுறதுக்கு வேற iPad 128GB UFS 4.0 இருக்குடா. ஏதோ சைடுல தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்களா? இல்ல 128GB மட்டும் UFS 3.1 இருக்கும். iPad மார்க்கெட்டே நாங்க முறியடிக்க போறோம் இப்போ. பாக்குறீங்களா? நீ ஆக்சுவலா நத்திங்கா OnePlusங்கறத உறுதிப்படுத்திட்டு பேசு. மியூசிக் ஏத்த மாதிரிங்க. மியூசிக் ஏத்த மாதிரி. ஆமா. சோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 33000. Snapdragon 8 Gen. போடு வேற லெவல். இங்க வந்தா ஒரு 45000. ஓகே. சீப் தான். அந்த மாதிரி வரதுக்கு OnePlus Watch 2 OnePlus Watch 2 வந்து புது வெர்ஷன் வந்து சொன்ன மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. இது வந்து Watch 2R லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியால அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் இப்போ Watch 2க்கும் இதுக்கும் அதுக்கும் அதே தான் இருக்கு. ஆனா எங்க கண்ட்ரில வந்து கலர் வைஸ் ரன் ஆகுது. அதனால Android iPhone ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்கு. ஓ. அது தவிர சைனா மாடல்ல வந்து eSIM சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட்டும் இருக்கு. சோ tap to pay, காலிங் இதெல்லாம் வொர்க் ஆகும் அப்படினு போட்டுருக்கு. இங்க பாத்தியா ஒரே ஃப்ரேம்ல சீன் போடுறாங்க எக்கோசிஸ்டமா. அந்த ஃப்ரேம் இருக்குல அதுல வந்து இத மாத்திட்டாங்க. செம்மையா பில்ட் குவாலிட்டியை மாத்தினதுனால வெயிட் வந்து கம்மியா இருக்கு. ஓகே. சோ அலுமினியம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்து. அதனால வெயிட் பாரு. ஆமா 37 கிராம் தான் வெயிட். போடு. இது வந்து வாட்சே 50 கிராம். 59 கிராம்ல ஹெவியான வாட்ச் அது. ஓ பவர் பேங்கர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏய் வேற லெவல் 100 வாட் செம்மையா இருக்கு. இது வந்து 20000. சோ 2 இந்தியால லான்ச் ஆகும்போது வாட்ச் 2R லான்ச் ஆகும். 25000க்கே லான்ச் ஆகும் அநேகமா. இல்ல 25000க்கு கம்மியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. 25 கம்மினா சூப்பர் வாட்ச். 25000க்கு லான்ச் ஆனாலே ஆக்சுவலா அது நல்ல வாட்ச் தான். பட் நம்ம ஆளுங்க தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. டிசைன் மேசிவா இருக்கு பாருங்க. பவர் பேங்க் அந்த பவர் பேங்க் நம்ம சொல்லியிருந்தால அந்த 12000 mAh 100 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் அது இப்போ சைனால லான்ச் ஆயிடுச்சு. 100 வாட் OnePlus 12 வந்து 70% வந்து 17 மினிட்ஸ்ல ஆகுன்றாங்க. ஓகே. ஆனா எத்தனை தடவை சார்ஜ் சைக்கிள் ஒர்க் ஆகும்? அதெல்லாம் மோஸ்ட்லி 1.5 கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணாலே இல்ல இப்போ வேற ஏஸ் பார்த்தா 6100ங்கறீங்க. அது 1.5 சார்ஜ் தான் ஏறும். அப்ப சார்ஜ் கூட ஏறாது, லாஸ் இருக்கும். 2 வாட்டி வரும். 2 வாட்டி கூட வராது, லாஸ் இருக்கும். ஆமா 5000 கொஞ்சம் வராது. 500 mAh வராது. கன்வர்ஷன் ரேட் ரொம்ப இதுவா இருக்கும். அடி வாங்கும். சோ அந்த 45 வாட் mAh 12000னா 10000 வெச்சுக்கங்க. இல்லடா அதான் நீ இந்த பவர் பேங்கை டக்குன்னு இப்போ உடனே 2 போனை சார்ஜ் போடுறேன்னா உனக்கு கன்வர்ஷன் இருக்கும். நீ பவர் பேங்க் என்ன பொழுதுனைக்கு டெய்லி சார்ஜ் போடுறதுக்கு வச்சிருப்ப, ஏதோ பேக்கப்காக வச்சிருப்ப. சும்மா பேக்ல இருக்கும்போது பவர் பேங்க்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டே தானே இருக்கும். அப்படி வேற சொல்றேன். கன்வர்ஷன் ரேட் போடல. டெக்னிக்காலிட்டிஸா பேசுறீங்க நீங்க. ஆமா. அது தவிர 45 வாட் இன்புட் வேற இருக்கா. சூப்பர் ஹூக் சார்ஜர்ல வந்து 90 மினிட்ஸ் ஆகுமா 100% இந்த பவர் பேங்க் சார்ஜ் ஆகுது. பவர் பேங்கே சார்ஜ் ஏறிடுது 12000 mAh. ஓ ஃபோன் வந்து 6100 mAh 100 வாட் வந்து எவ்வளோ 36 நிமிஷத்துல சார்ஜ் ஆகும்னு போட்டுருக்கு. இது 90 மினிட்ஸ் பவர் பேங்க் வந்து 90 மினிட்ஸ் 45 வாட்ல. பவர் பேங்க் வந்து சாக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. வேற எதுவும் சீக்கிரம் செத்துற கூடாது. சோ இதோட வெயிட் வந்து 318 கிராம்ஸ் தான். இதுல வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நிறைய இருக்கு. இந்த 45 வாட் பிடி அவுட்புட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லேப்டாப் மேக்புக் ஏர்லாம் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கு. அது தவிர USB-A போர்ட்டும் இருக்கு. USB-C போர்ட் இருக்கு. சோ இதோட விலை வந்து 3400 ரூபாய் இந்தியா. 3400 ரூபாய். சைனால. இந்தியால வரும்போது எவ்வளவுக்கு வரும்? இந்தியா வந்து 4000 ரூபாய் 5000 சர்டிஃபிகேஷன் வாங்கிருக்காங்கன்னு தெரியல. 5000 கண்டிப்பா 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். சரி இந்த ஃபிளிப் ஃபோல்ட் இருக்குல்ல எல்லாமே லீக் ஆயிடுச்சு. ஃபோல்ட் 6 நிஜமாவே இப்படி தான் இருக்குமா பாக்க? ஆமா. அப்ப கொஞ்சம் வைடா இருக்குமா? இந்த 21 வெயிட் கம்மி பண்ணிருக்காங்களாமே. 239 கிராம்ஸ்க்கு வந்துருச்சாமே வெயிட். அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் வந்து 270 280 வந்துச்சா. இப்போ வந்து வேலை கம்மி இது வெயிட் கம்மியா இருக்கு அப்படினு போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது Galaxy Note 10 Plus இருக்கு. இந்த Vivo இதேதான் 20:9. அத Vivo மாதிரியே இருக்கும். அப்ப 20:9 இருக்கும் ஃப்ரண்ட்ல. Galaxy Note Plus ஓட இது டிஸ்ப்ளே ப்ளூ கலரு ரியல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்கும். அதே பஞ்ச் ஹோல் தான் இருக்கும். பெசல் ஏதாவது கம்மி பண்ணிருக்காங்களா தெரியல. இந்த ரெண்டர்ல பார்க்கிறதுக்கு வந்து ஒண்ணும் தெரியல. சூப்பரா இருக்கு சீரிஸா. நான் கூட ஃபர்ஸ்ட் மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். சோ Z Flip இது எந்த சேஞ்சுமே இல்ல. பார்க்கிறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு அந்த Flip. ஆமா. இது வாட்ச் மேசிவா இருக்கு. வாட்ச் சில பேருக்கு பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து என்ன அது மொக்கை டிசைன் இருக்கு. செம்மையா இது சீரிஸா இது எப்படி இருக்குன்னா இந்த கிளாஸ் ஹைக் பண்றவங்க ரொம்ப ரகடா இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் மட்டும் ஃபோர்ஸ் கூர்க்கா வாங்குற மாதிரி Apple Watch Ultra கொஞ்சம் அதோட விலை கம்மியா இருக்கும். 90000ல இருக்கு. ஆண்டவா எனக்கு வாங்கி தாங்கடா ப்ளீஸ். கண்டிப்பாடா. சந்தையில இருந்தது 300 ரூபாய் தான். இப்பயே கிடைச்சது. இமிடியட்லி
ஸோ அதை தவிர வாட்ச் 7ம் வரும். அது ஒன்றும் டிசைன் இல்லை, எனக்கு இதுதான் ரொம்ப அதே மாதிரி டிசைன் தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சரி. ஸோ பட்ஸ் பாத்தீங்களா டிசைனை? அது பார்த்தேன்டா, ஏதோ டிஃபரெண்டா ஏதோ தனி ஒரு நம்ம சார்ஜா ஸ்டார் வார்ஸோட இது மாதிரி ஒன்று பெருசா போட்டிருக்காங்க. பாப்போம் இது. ஆனா இவங்க ஒன்றும் லைட் ஏரியாதுன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த டச் பேனல் தான் அவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க. இல்ல லெஃப்ட் ரைட்டுக்காக அந்த கலர் போட்ட மாதிரி இருக்கு, ஒன்னு ப்ளூ ஒன்னு ஆரஞ்சுன்னு. ஆனா எனக்கு என்னன்னா ஆடியோ குவாலிட்டி எப்பயுமே சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ் அப்படியே இதுல வந்ததுன்னா செம்மையா இருக்கும். அப்படிலாம் வந்து வழங்குது அசிங்கமா இருக்கும். இது லோக்கல்ல சைனீஸ் மாதிரி இருக்கும். அந்த லைட்டா எல்இடி லைட் வச்சு பேட்டரி பர்சன்டேஜ் ஒரு பட்ல ஒயிட் கலர் லைட் கொடுத்தா நல்லா இருக்கும், கிளாஸா இருக்கும். இல்ல வேணாம், கேவலமா இருக்காது. நத்திங்ல இருக்கு. ஆமா, நத்திங்ல இருக்க மாதிரி கிளாஸா இருக்கும். நாங்க வந்து 3220 நோக்கியா மாதிரி வச்சுக்கிறோம் கலர் கலரா. வாழ்க்கை வண்ணமயமா கலர் வாய்ஸ்ல தான் இருக்கும் பண்ணுவோம். ஐயோ இந்த ஒரு இளவே பண்ணி சாகடிக்கிறாங்க என்ன. அடுத்து ட்ரூ கலர் ஃப்ராட் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு பிரீமியம் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. HDFC ஏர்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி. ட்ரூ கலர் ஃப்ராடா? யாரோ வந்து ஃப்ராடா உங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ச் சேனல் ட்ரூ கலர் ஃப்ராட் கவரேஜ் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். என்னத்துக்கு? உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். சரி, ஏமாத்துறது 1 கோடியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீ பிரீமியம். நீங்க அதான்டா, ஏமாத்துறது 1 கோடியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபாய் தான் கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா? உங்களுக்கு 1 கோடி ரூபாய் எங்க ஒருத்தர் தொலைச்சிருவானா? 10,000 கிடைக்குதா இல்லையான்னு கேக்குற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே. அட்லீஸ்ட் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த 10,000 வாங்கி 10,000 வச்சு திரும்ப நீங்க வரலாம். கிளாஷ் ஆஃப் கிளான்ல எப்படி அடி வாங்கி திரும்ப வருவீங்க, அந்த மாதிரி உங்க கிளான் வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணி. ஐயாக்கு முதல்ல சஜஸ்ட் பண்ணுங்க அதை. ஐயா அவர் தான் இந்த மாதிரி கால் ஏமாறுவார் ஃபர்ஸ்ட். அப்படிலாம் பண்ண மாட்டேன். 64 GB மெமரி கார்டு 100 ரூபாய்க்கு இருக்குன்னு வாங்கினாரு. ஆமா, மெமரி கார்டு ஒர்க்கே ஆகல. 1 GB ஒர்க் ஆகும்னு நினைச்சோம், அதுவே ஆகல. அதாவது பரவாயில்ல, உங்களுக்கு ரெனியூ பண்றேன்னு சொன்னோடனே ஃபுல்லா எல்லா நம்பரையும் சொன்னாரு பாரு. ஓடிபி வந்திருக்கும் அதே சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. அது வந்து ஒரு விட்டன். ஆமா, அது ஆனா 10,000 அது சிலர்லாம் இல்லடா, அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்ல. இது நடந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் கொஞ்சம் அப்பவே நமக்கு அவேர்னஸ் இருந்தது. ஆமா, நம்ம வந்து ஒரு எடிட்டர் அப்படி சொல்லலாமாடா நீ? எவ்வளவு பெரிய எடிட்டர் அவரு. ஐயா, சப்போஸ் வீடியோ பார்த்தா இவனை போட்டுருந்தேன், அந்த அக்கமா தான் வருவான், குறுக்க கம்பி நெட்டிரு. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு இருக்கு, அவ்வளவுதான், அடிச்சு கொல்லுங்கடி. அதை முடியாது வண்டிக்குள்ள பூந்துரும்பத்துக்கு. அடுத்தது ஸ்டீம் சம்மர் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னவா? நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஃப்ரீலாம் கிடையாது. ஸோ இதில் இந்த டீப் டிஸ்கவுண்ட்ஸ்னு போட்டிருக்காங்களா, இதெல்லாம் தான் கொஞ்சம் ஏஜ் ஆஃப் எம்பிஎஸ் இருக்கு. ஏஜ் ஆஃப் எம்பிஎஸ் தெரியலையே. விச்சர்லாம் வந்து ரொம்ப கம்மி காசு கிடைக்குதான். மிக்சர் எனக்கு எங்கே மிக்சர் எனக்கு அதெல்லாம் வேணாம். நிறைய பேர் இந்த கேம் நல்லா இருக்குன்றாங்க. டிஸ்கோ எலிசியம் இருக்குல்ல, இது ஒரு டிடெக்டிவ் கேம். அது 89 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு. சில கேம்ஸ் iOS-க்கு சப்போர்ட் இருக்கு. நத்திங் ஃபோன் 2 நத்திங் ஃபோன் 2 ஆமா, ஆஃபர்ல 250 ரூபாயா. 250 ரூபாய் அடிச்சு விடு. சும்மா அப்படியே இல்லடா, அதுவும் பல்லார் சந்தையில இருந்தது. சைபர் பங்க் 1,500 ரூபாய் அதே தான் இருக்கு. இது இறங்கவே இல்ல, சில கேம்ஸ் தான் பயங்கரமா டிஸ்கவுண்ட். ஃபோர்ஸா எப்படிடா நல்ல கேம்னு சொல்றாங்களே, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா சொல்லு, இதோட புது ஃபோர்ஸா வந்து ஏதோ இருக்குல்ல, அது வந்து 5 அது இன்னும் டிஸ்கவுண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமே. ஏதோ பிளே ஸ்டேஷன் இதில் Xbox பாஸ்லயே 5,000 6,000 வருஷனது இல்ல. இதுக்கப்புறமா வந்து ஏதோ டீலிஸ்ட் பண்ண போறாங்க, அதனால வந்து ஏதோ வாய்ப்பு இருக்கு, டிஸ்கவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்தாலும் 3,000 தான். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் இருக்கு டிஸ்கவுண்ட்ல. செக் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரே. இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு கிடையாது, மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் நியூஸ் சிவபரணி பார்க்கலாம். பை, தத்துறலாம்.